பாலகீதத்தின் செல்ல குழந்தைகளே, இது நம்மளோட 375வது வீடியோ. பாலகீதம் தமிழ்ல 375வது வீடியோ நம்ம போடுறோம். ஓகேயா? அதுவும் உங்களுக்காக தான் ஒரு குட்டி கதை. என்ன கதையோட பேர் என்ன? புத்திசாலி முயல். முயல்னா யாருக்கு தான் பிடிக்காது? அதுலயும் புத்திசாமி முயல்னா பிடிக்காத ஆள் இருப்பாங்களா? இங்க பாருங்க, அவங்க அம்மா அந்த குட்டி பிள்ளைக்கு கதை சொல்ற. அது மாதிரி இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லவா? ஓகே. ஒரு காட்டுல நிறைய யானைகள் கூட்டம் வச்சு ரொம்ப சந்தோஷமா எல்லாம் ஒன்னோட ஒண்ணு குடும்பமா இருந்தது. கொஞ்ச நாள் போன உடனே அந்த இடத்துல கோடைக்காலம் வந்துச்சு. கோடைக்காலம் வந்தோடனே என்ன ஆகும்? தண்ணி தாகம் பயங்கரமா வந்துடும் எல்லாருக்கும். அங்க தண்ணியும் கிடைக்காது, காட்டுல எல்லாம் தண்ணியே கிடைக்காது. அதனால அந்த யானை என்ன பண்ணும்? இந்த ராஜா யானை தலைவர் யானை எல்லாரையும் பார்த்து, போய் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுங்க, எந்த இடத்துல தண்ணி கிடைக்குதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவார். உடனே அவசர அவசரமா எல்லா யானைகளும் என்ன பண்ணும்? வேக வேகமா தண்ணி எங்க கிடைக்குதுன்ட்டு அவசர அவசரமா போகும். அப்போ ஒரு குளத்து பக்கத்துல நிறைய முயல்கள்லாம் வச்சுட்டு இருக்கும். குளத்துக்கு கொஞ்சம் தள்ளி அந்த குளத்துல நிறைய தண்ணி இருக்கும். அதை பார்த்தோம்னா சந்தோஷத்துல யானைகள்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடி போய், ராஜா ராஜா, நாங்க தண்ணியை பார்த்துட்டோம், ஒரு பெரிய குளம் இருக்கு, குளத்துல ஏகப்பட்ட தண்ணி இருக்கு, வாங்க போய் குடிப்போம் அப்படின்னு சொன்னோடனே தட 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 தடன்னு எல்லா யானைகளும் அவசர அவசரமா வேகமா ஓடிடும் அந்த குளத்துக்கு. வர்றப்போ என்ன ஆகும்? கீழே அந்த முயல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த முயல்கள் எல்லாம் பார்க்காம எல்லாத்தையும் பாதி முயலை நசுக்கி கொன்னுரும். ஏன்னா யானை எவ்வளவு பெருசு, முயல் குட்டியோடு இருக்கும் இல்லையா? அதை பட்டு கால் பட்டு நசுங்கி நிறைய முயல்லாம் செத்து போயிடும். மிச்ச முயல்லாம் பயந்து ஒரே ஓட்டமா ஓடும். ஐயோ யானை வருது அப்படின்ட்டு. உடனே இப்படி போன உடனே என்ன பண்ணும்? எல்லாம் போய் இந்த முயல்கள்லாம் போய் அவங்க ராஜா முயல்கிட்ட போய், அவங்க தலைவன் முயல்கிட்ட போய் சொல்லும், இந்த மாதிரி யானை கூட்டம் டெய்லி தண்ணி குடிக்க வருது, நம்ம ஆட்கள் நிறைய பேர் அதனால மிதிப்பட்டு சாகுறாங்க, நீங்க தான் எப்படியாவது அதை கூலி வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வேண்டும் கெஞ்சிச்சு. உடனே என்ன பண்ணும்? இந்த முயல்னு ஒரு மீட்டிங், வாங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் போடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருந்தாங்க. பேசுறப்போ அப்போ ஒரு முயல் மட்டும் என்ன சொல்லுச்சு? புத்திசாலி முயல் என்ன சொல்லுச்சு? எனக்கு ஒரு வழி இருக்கு, நான் அந்த வழியை கடைபிடிச்சு இந்த யானை கூட்டம் இங்க வராம தடுத்துருவேன், நம்ம எல்லாரோட உயிரும் காப்பாத்திடலாம் அப்படின்னு சொன்ன உடனே, வெரி குட் வெரி குட், யார் அந்த புத்திசாலி முயல், அது என்ன ஐடியா அப்படின்னு கேட்டுச்சான் ராஜா முயல். உடனே தலைவன் முயல் கேட்ட உடனே அந்த முயல் என்ன சொல்லிச்சா? ஒண்ணும் இல்லை, இந்த குளத்துல தண்ணி இருக்கு இல்லையா, அப்போ மேல நிலா வரும், நிலா வந்தோடனே இந்த நிலாவோட வெளிச்சம் தண்ணியில தெரியும் இல்லையா, அந்த பிம்பம் தெரியும் நிலா, அதை வச்சு நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே, ஓகே வெரி குட், எப்படியாவது நம்ம எல்லாரோட உயிரையும் காப்பாத்துப்பா அப்படின்னு சொன்னோடனே அந்த முயல் என்ன பண்ணும்? நேரா போய் யானை கிட்ட போகும். யானை கிட்ட போய் அந்த ராஜா யானை, அவங்க தலைவர் யானைகிட்ட போயிட்டு, ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன், உங்க ஆட்கள் பூரா எங்க கூட்டத்தை எல்லாம் மிதிச்சு நிறைய பேரை சாகடிக்கிறாங்க, அதோட இல்லாம அந்த குளத்துல நீங்க தண்ணி குடிக்க வரீங்க, அந்த குளம் ஒரு நிலா ராஜாவோட குளம், நிலவரசனோட இடம், அதனால அவர் ரொம்ப கண்டிப்பா யானைகள்லாம் தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுங்க, மீறி வந்தாங்கன்னா நான் யானைகள் எல்லாம் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லி இந்த முயல் யானைகிட்ட சொல்லும். அதோட இல்லாம உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க இன்னைக்கு ராத்திரி நீங்க வாங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நிலவரசன் தெரியும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணாங்க? ஓகே அப்படியா, இன்னைக்கு நான் செக் பண்றேன், அது உண்மையா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நாங்க யாரும் அந்த பக்கம் வர மாட்டோம், வேற பாதை வழியா போயிடணும் அப்படின்னு சொல்லிச்சான். சரின்ட்டு அந்த முயலும் வந்துடுச்சு. ராத்திரி ஆன உடனே அந்த தலைவர் யானை என்ன பண்ணுச்சு? அந்த குளத்துக்கிட்ட பார்த்தா மேல நிலா இருந்தது. நிலா தெரியுதா? அந்த நிலாவோட வெளிச்சம் குளத்துல பட்டு அதுக்குள்ள ஒரு பிம்பம் தெரிஞ்சுது. அதை பார்த்த உடனே இந்த யானை என்னச்சு, ஆஹா பத்தியா, தண்ணிக்குள்ள அந்த நிலா வந்துச்சு, நம்மளை கொல்றதுக்கு தான் வருது போலுக்கு, இந்த உண்மை, அந்த முயல் சொன்னது உண்மைதான், இது இந்த நிலாவோட குளம்புக்கு, இனிமே நம்ம இங்க தண்ணி குடிக்க வரக்கூடாது அப்படின்ட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சான். ஓடி போய் அவங்க கூட்டத்திலேயே சொல்லிச்சான், இனிமே நம்ம
இந்த மாதிரி இங்க வந்து தண்ணி குடிக்க போகக்கூடாது, வேற இடத்த பாருங்க அப்படின்னு சொல்லிச்சான். அதனால என்னாச்சு, எல்லா முயலும் தப்பிச்சிருச்சான், எல்லாரோட உயிரும் காப்பாற்றப்பட்டுருச்சு. இந்த குட்டி புத்திசாலி முயலுடைய இந்த ஐடியானால எவ்வளவு பெரிய யானைகிட்ட இருந்து அவங்க தப்பிச்சுட்டாங்க பாத்தீங்களா, அவங்க உயிரை காப்பாத்திட்டாங்கல்ல. அதனால ஆபத்தான சமயங்கள்ல புத்திசாலித்தனம் வந்து நமக்கு ரொம்ப உதவும், நம்மளை காப்பாத்தும். நீங்க எல்லாரும் புத்திசாலி தானே? புத்திசாலி முயல் மாதிரி இருப்பீங்கள்ல. ஓகே, இந்த கதை பிடிச்சிருக்குதா? இந்த கதை பிடிச்சிருந்தா என்ன செய்யணும்? லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணணும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணணும். ஓகேயா? ஓகே, மீண்டும் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதத்தின் கவித்தென்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. நன்றி, வணக்கம், பாய். என்ன குட்டீஸ், இன்னும் கிளம்பலையா? இனிமே இன்னும் 2 நாள் கழிச்சு தான் அடுத்த கதை சொல்லுவேன். பாய்.